எல்லோருக்கும் வணக்கம். விஜயஸ்ரீ பேனலிஸ்ட் மணிகண்டன் ஜி, ராம் பிரசாத் ஜி, விக்னேஷ் அண்ட் அவளை எப்போ வாசிக்க சொல்லணுமோ அவங்க வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஏன்னா ஒரு கலை அப்படிங்கிறது அதை வாசிக்கும் போது தான் அதோட பிரம்மானந்தம் தெரியும். கலந்துரையாடல் அப்படிங்கிறது கலந்துரையாடல் ஒரு பக்கம். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக வெளியில் தெரிய வேண்டியிருக்குங்கிறதுனால இந்த கலந்துரையாடல் அதில் அவங்க அந்த வாசிக்கிற ஹைலைட்டையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 ஃப்ரம் மணிகண்டன் ஜி. நாகஸ்வரம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நமக்கு பிரத்யேகமா, அதாவது நாதஸ்வரத்துக்குன்னு உண்டான ஒரு உருப்படின்னு சொன்னோம்னா மல்லாரி. சுவாமி வெளியில புறப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மல்லாரி அந்த சப்தத்தை கேட்டு தான் எல்லாரும் வெளியில வந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுவா. அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு உருப்படி, அது ஒரு ஒரு உருவகை. அது வந்து எப்படி ஆரம்பிச்சது மல்லாரிங்கிறது, அந்த பெயர் காரணம் எப்படி அது ஆரம்பிச்சது? பொதுவாக கம்பீர நாட்டில் மல்லாரி இருந்ததுனாலும் வேற ஏதாவது விசேஷமா சில ராகங்கள்ல கனராக பஞ்சகத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா? எப்படி அது ஆரம்பிச்சிருக்கு? அப்புறம் மல்லாரியோட வகைகள், தளிகை மல்லாரி, தேர் மல்லாரி, அந்த மாதிரி மல்லாரி வகைகள் என்ன? இதில் ஏதாவது கொஞ்சம் வாசிச்சு அதை பற்றியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அம்மா அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக்கிறேன். வாழ்த்துக்கள். மல்லாரி வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. மல்லாரி என்ன காரணத்தினால கம்பீர நாட்டையில் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு வீரமாக அந்த ராகம்தான் அதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு முடிவு பண்ணி அதில் செஞ்சுருக்காங்க. அந்த ராகத்தை ஆரம்பித்தாவே அது ஒரு கம்பீர நாட்டையில் வீர சுவையுள்ள ராகம், கம்பீரமான ராகம். அதனால தான் மல்லாரியை அதில் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஆரம்பித்ததுன்னு தெரியல, அவன் காலங்காலமாக வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த மல்லாரி ஆரம்பிக்கிறப்ப, இந்த கம்பீர நாட்டை ஆரம்பிக்கிறப்பே தவுளில் அலாரிப்புன்னு ஆரம்பிப்பாங்க. கண்டகதியில் ஆரம்பிப்பாங்க. எப்படி வருதுன்னு வாசிச்சு காமிக்க முடியுமா? அது எப்படி ஆரம்பிக்கிறது? பொதுவாக நாதஸ்வரம் ட்ரெடிஷன்ல மட்டும் எல்லா ஆரம்பத்திலையுமே அதுவும் மங்களகரமா இருக்கணும்னு எப்பவுமே தவிலோட சேர்ந்தே, புறப்பாடாக இருந்தாலும் சரி, சுவாமி புறப்பாடாக இருந்தாலும் சரி, திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சபா கச்சேரி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாதஸ்வர சம்பிரதாயத்தில் வந்து தவுல் ஆரம்பிச்சு தான் ஆரம்பிக்கிறது. அதில் இன்னொரு விஷயமும் உண்டு. அது என்னென்ன, பஞ்சபூதம் தான் உலகத்தை விட பஞ்சபூதம் 5. அதேமாரி கண்டகதி, இந்த ஸ்வரமும் பார்த்தீங்கன்னா 5. அது 3 ஒன்றா சேர்ந்ததுனால தான் அது வீர சுவையாக இருக்குது. அதனால தான் சுவாமி புறப்பாட்டுக்கு முன்னாடி பாக்கி எந்த வாத்தியத்துக்கும் அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் சுவாமி கொடுக்கல. வேதமும் நாதமும் தான் சுவாமியோட இரு கண்கள்னு சொல்லுவாள். இப்படி பார்த்தீங்கன்னா, நான் சுவாமி புறப்பாட்டுக்கு முன்னாடி நாதஸ்வரம் தபுல், பின்னாடி வேத பாராயணம், திவ்ய நாமங்கள், பாக்கி தேவாரங்கள் எல்லாம் நடக்கும். அதுதான் இது ரெண்டும் தான் சுவாமிக்கு உகர்ந்ததை ஒழிஞ்சு, பாக்கி நம்ம எவ்வளோ என்ன சுவாமிக்கு பண்ணாலும் அது. அதனால தான் இந்த நம்ம சீக்கிரமாக தெய்வ நிலையை அடைகிறதுக்கு என்னென்னா இது ரெண்டும் தாங்கிறத பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். அதுக்காக தான் அந்த கம்பீர நாட்டங்கன்னு ஒரு அந்த ராகத்தில் வச்சுருக்கேன். இது மாதிரிக்க
இந்த கண்டகதியில் ஆரம்பித்தோடனே அது ஒரு ஒரு நம்மளுக்கே ஒரு எனர்ஜி கொடுக்குறது பார்த்தீங்களா? உடனே அந்த வாய்ச்சிட்டுக்குள்ளே இந்த நாட்டை ஆரம்பிக்கணும். இதுதான் சம்பிரதாயம். இது மாதிரி ஆரம்பித்தோடனே வந்து நீங்கள் சொன்ன மாதிரிக்கு பக்கத்து தெரு அந்த தெரு எல்லாருக்கும் கேட்கணும். எல்லாம் கோயிலுக்கு புறப்பாடு ஆக போகுது அப்படின்ட்டு எல்லாம். ஆமாம், அந்த காலத்தில் 5 கட்ட நாதஸ்வரம், 3 கட்டை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் திமிரி நாதஸ்வரம் 3 கட்ட நாதஸ்வரம் வச்சுருக்கோம். அது இதோட இந்த 2.5 கட்டையோட இன்னும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து அடுத்த கிராமத்துக்கு கூட அது கேட்கும். பக்கத்து கிராமங்களையும் கேட்டு அவளும் அது என்னென்ன நடக்குது, சுவாமி மல்லாரி இந்த மல்லாரி வாய்ச்சா இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் வருவா. உள்ளாரேருந்து வரக்குள்ள சுவாமியை தேருக்கு வர்ற வரைக்கும் தேரு மல்லாரி வாய்ச்சிட்டு தான் அழைச்சிட்டு வருவாங்க. சாமியை அழைச்சிட்டு வந்து நடவான பந்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மல்லாரிலாம் கொஞ்சம் வாசிச்சு காமிக்க முடியுமா? தேரு மல்லாரி இப்போ தேரு மல்லாரி வாசி மல்லாரி வாசி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மல்லாரி பற்றி கேட்குறப்ப எல்லோரும் சொன்னது சரிதானே. அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, சுவாமியை தூக்கிக்கிட்டு அந்த அத்தனை பேர் நிற்பாங்க இல்லையா, அவ்வளோ பேரும் இந்த மல்லாரி வாய்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த மல்லாரியை கேட்டுக்கிட்டு அந்த வழியெல்லாம் தெரியாமல் நிற்பாங்க. அடுத்து ஏன்னா அந்த கம்பீரத்தில் தான் அந்த மல்லாரியை கேட்டுட்டு எத்தனை 4 வீதியும் தூக்கிட்டு வரப்ப. ஆனால் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தீபாவளத்தில் முடியறதுக்குள்ளேயே அந்த சாமியை நவுத்துங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய, மல்லாரி முடிகிற வரைக்கும் அத்தனை பேரும் சாமியை நகர்த்தாமல் அப்படின்னு அந்த பவர் அந்த கம்பீர அந்த மல்லாரிக்கு உண்டு, அந்த ராகத்துக்கு உண்டு. அதனால தான் அந்த பெரியவங்க வந்து அதில் செஞ்சு வச்சு இத்தனை காலமும் சரி, இனி வர காலமும் சரி, அது எந்த மாற்றமுமே இருக்காது. அதுதான் உண்மை. அதில் ஒரு உண்மை. எனக்கு அதிகமாக பேச தெரியாது, இருந்தாலும் அவங்களாம் பேசுகிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் இதுதான் உண்மை. அந்த கம்பீரம் அப்படின்னா அந்த சுவாமி சுற்றி வர வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும். அந்த நாதஸ்வரம் தவிலோடைய சம்பிரதாயம் அதுக்கு தான் அது சொல்கிறது. அதில் இன்னொரு விஷயமும் உண்டு. அந்த சுவாமி தூக்குறவாளுக்கு பேரெல்லாம் மல்லர்கள்னு பேர். அதனாலே அதுக்கு மல்லாரின்னு ஒரு பேரும் வந்திருக்கு. இது இப்போ இந்த மல்லாரி தேர் மல்லாரி கேட்டிங்க இல்லையா, இதே தேர் மல்லாரி தான் கடத்துக்கும் வாசிக்கிறது. கடத்துக்கும் தேருக்கும் மல்லாரிக்கும் ஒன்று தான். ஐயா, அதுலேயே தளிக மல்லாரி, அப்புறம் வந்து இந்த அந்த அந்த மல்லாரி இல்லாமல் வாசிக்க முடியுமா? தீர்த்த மல்லாரி, நேவேத்திய மல்லாரின்னு சொல்லுவா. தளிக மல்லாரின்னு பெருமா கோயிலில் சொல்லுவா, சிவன் கோயிலில் நேவேத்திய மல்லாரின்னு சொல்லுவா. அது
மிசரு சாப்பில் தலிகை மல்லாரி மிசரு சாப்பு. இப்போ இதை வாசிக்கும் போதே பெருமாளுக்கோ சிவனுக்கோ நைவேத்தியம் தளிகை நடக்கிறதுங்கிறது ஜனங்களுக்கு மடப்பள்ளியில் போய் தெரியும். நாங்கள் போய் எடுத்துகிட்டு வருவோம். அப்போ நீங்க வாசிக்கிறதுக்கும் அப்படியே அங்க ஆராதனை நடக்கிறதுக்கும் அவரை தான் சொன்னார், பேதம் இல்லாத அந்த சுவாமிக்கும் நாதத்துக்கும் பேதமே இல்லை. இங்க வாசிக்கிறது தான் அங்க அங்க வாசிக்க, இது நீங்க நைவேத்தியம் பண்ண அங்க நைவேத்தியம் நடக்கிறது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நாங்கள் பிராமண பிள்ளை சிவாச்சாரியார் போய் சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ போய் அந்தந்த கோயிலுக்கு போய் மடப்பள்ளியில் போய் நாங்கள் இதை ஆரம்பித்தோடனே தெரிஞ்சிடும் தலிகை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு நாங்கள் கனெக்ஷன் கோவிலுக்கும் சுவாமிக்கும் நாதஸ்வரத்துக்கும். ஆமாம், ஒவ்வொரு அசைவிலையும் நாதஸ்வரம் இருக்கு. ஒரு அசைவிலையும் அந்த நாதஸ்வரத்துக்கு தான் ஆலயத்தினுடைய ஒவ்வொரு அசைவிலையும் நாதஸ்வரத்தினுடைய அவர் புறப்படுறதும் உங்களோட நாதத்துக்கு தான், அவர் சாப்பிடுறதும் உங்களோட நாதத்துக்கு தான். கண்டிப்பா அவர் எல்லாமே ஒரு கல்யாண உற்சவத்துக்கும் உங்களோட நாதஸ்வரம் இல்லாம பெருமாளோ சிவனோ அம்பாளோ ஒரு விசேஷமும் ஒரு உற்சவமும் பண்ணிக்கிறது இல்ல. அப்போ எவ்வளவு ஒரு ராஜவாத்தியம், மங்கள வாத்தியம், மங்களகரமான வாத்தியம் சுவாமியோட, அவர் சொன்னது மாதிரி சுவாமியோட இணைஞ்ச வாத்தியம். ஆமா, அவங்க அமைச்சிருக்காங்க. பகவானே ஏத்துட்டார். இந்த எந்தெந்த வேலைகள்ல எந்தெந்த ராகங்கள்லாம் வாசிக்கணுங்கிறது அந்த சம்பிரதாயமே இந்த கோயில்ல இருந்து வந்ததுதான். இன்னும் சிதம்பரத்துல அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. பல நேரங்கள்ல காத்தால பூவாளம் வாசிக்கிறோம், அந்த 2 மணி நேரம்குள்ள ஒரு 4ல இருந்து 6க்குள்ள என்ன ராகம் வாசிக்கணும், 6ல இருந்து 8 என்ன ராகம் வாசிக்கணும், இது மாதிரி ஒரு சம்பிரதாயங்கள்லாம் வந்ததே இந்த கோயில்கள். அப்ப கோவிலால நாதஸ்வரம், நாதஸ்வரத்தால கோவில் அப்படின்னு ஒரு நீங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. நாதஸ்வரம் தமிழ் இல்லைன்னா கர்நாடக சங்கீதமே கிடையாது. அதுக்கு ஆணி தூணே தானே. அதே மாதிரி அது ஆரம்பத்துல நீங்க அதை சொல்லிட்டீங்க. அது ரொம்ப அந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, தூண் தான் கர்நாடக சங்கீதத்துக்கு உண்மையான தூண் நாதஸ்வரம். அதை நீங்க வாசிக்கும் போதே தெரியறது. கண் முன்னாடி அந்த தேர் மல்லாரி வாசிக்கும் போது தேர்ல பெருமாள் வரதோ சுவாமி வரதோ இமேஜின் பண்ண முடியாது, விஜுவலைஸ் பண்ண முடியாது. நேற்று ஒரு புக்கு வெளியிட்டாங்க, அது திடீர்னு என்னை வாங்கிக்க சொன்னாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த புக்கில் முதல் பக்கமே அந்த அட்டப்படமே நாதஸ்வரம் தான் போட்டு. நான் இங்கே தான் எனக்கு தெரியும் நாதஸ்வரமும் ஒத்து அந்த காலத்தில் ஒத்துன்னு இருந்தது. இப்போ சுடிப்பெட்டி அப்போ கிடையாது. அது 2 தான் போட்டு நேற்று அதை ரொம்ப அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அம்மாவுக்கு தானே. இன்னொன்று அவங்க புறப்பாட்டுக்கும் நாதஸ்வரம் வாசிக்குமே, தூங்குறப்பையும் எங்களை தான் நீலாம்பரி வாசிப்பீங்க, சாமி தூங்க அதுவும் உண்டு. சுவாமியவே தூங்க வைக்கிறது கூட நாதத்திலேயே தூங்குறதும் நாதத்திலேயே. பள்ளியறைக்கு போயிட்டு திருப்பி உஷ காலத்துக்கும் நாதம் தான். அடுத்த மல்லாரி இல்லையா, தீர்த்த மல்லாரி, தேர் மல்லாரி, நைவேத்திய மல்லாரி ரெண்டும் முடிந்து விட்டது. தீர்த்த மல்லாரி.
இது இந்த தீர்த்த மல்லாரி வந்து திருப்படத்தாளத்தில் அமைஞ்சிருக்கு. எப்படி அந்த பேட்டர்ன் ஆரம்பிச்சோன்னே எப்படி நம்ம வந்து எந்த தாளங்கிறத கரெக்டாக கேட்குறவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? அது கொஞ்சம் டைம் ஆகுது இல்லையா? ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் போட்டு காமிச்சிருது. இல்லைன்னா இப்போ நீங்கள் இப்போ இவ்ளோ அழகா நீங்க வாசிக்கிறீங்களே, இதுக்கு எவ்வளோ வருடங்கள் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும்? இது ஒண்ணு கேட்கும்போது இது கிட்டத்தட்ட என்னது இது 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணா கூட வராது போல இருக்கே இந்த சங்கதி. இது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பட் நீங்க எவ்வளோ வருடம் பயிற்சி பண்ணணும்? இப்போல்லாம் வந்து காலேஜில் வந்து 3 இயர்ஸ் வச்சுருக்கா. 3 3 இயர்ஸ்ல வந்துடுமா இந்த? முடியாது. முடியாது. ஆமாம், அதான் தெரிஞ்சு. அடிப்படை நான்லாம் 8 வருஷம் எங்கள் வாத்தியார் கூடவே இருந்திருக்கோம் நாங்கள். 8 வருஷம் ஆமாம், மினிமம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நாதஸ்வர கல்லூரியில் தான் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமா தான் அங்கே சோமாஸ்கந்தம் பிள்ளைன்னு குரு அங்கே. நான் இவர் மன்னார்குடி சங்கர் நாராயணன் 2 பேரும் கிளாஸ்மேட்டு. ஒரு நாளும் எவ்வளவு மணி நேரங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும்? காலையில் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தனி. இது டைம் வந்து 10 to 1. 10 to 1ல் ஃபுல்லாகவே நாதஸ்வரம் தான் வாசிக்க சொல்லுவாங்க. ஆரம்ப படத்து சரளிலேருந்து சரளி, ஜெண்டை, மேல் சாய் வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம், இது வரைக்கும் 1 மணி நேரம், 1 மணி வரைக்கும். ஈவினிங் தான் 2 to 4 தான் பாட்டு கிளாஸு. ஓ, 10லேருந்து 1 இதை பயிற்சி பண்ணி 2லேருந்து அது 4 லஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டு கிளாஸ். 1 மணி நேரம் தான் நடுவுல கேப். அப்ப ஆமா, நாள் lunch. முழுக்கவுமே நீங்க பயிற்சியில தான் இருப்பீங்க. இல்லை, இது வந்து கிளாஸ் டயத்துன்னு தான் நான் சொல்கிறேன். நாங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சு அவன் காலைல விடிய கிளம்புறோம். விடிகாத்தால 3 மணி. அதுதானே மெயின். விடிய கிளம்புற விஜயஸ்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட், விடிகாத்தால 3 மணில இருந்து பிராக்டிஸ். எங்கள் வாத்தியார் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கிலோமீட்டரில் இருக்காங்க. 2 கிலோமீட்டரில் வீடு அவங்களுக்கு வாத்தியாருக்கு ஸ்கூல்லேருந்து. அங்கேருந்து அவங்க 3 மணிக்கு எந்திரிச்சு வருவாங்க. எங்களை இவங்க வாசிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கறதுக்காக வருவாங்க. தூங்கிட்டு இருந்தா வரக்குள்ளே ஒரு கம்போட தான் வருவாங்க. கம்போட தான் வருவாங்க. வரும்போதே ஆமாம், தண்ணிய மேல கொட்டிடுவாங்க. இதுல இப்ப அவ காலேஜ்ல இருந்தது அவ சொல்றா. குருகுலத்துல நாங்கெல்லாம் இப்போ குருகுலத்துல இருந்தோம். குருகுலத்துல இருந்தாருன்னா அவரெல்லாம் குருகுலம் அவரு. ஆனால் எங்கள் காலேஜ் வந்து குருகுலம் மாதிரியே தான் நடந்துச்சு. 3 மணிக்கு வெடிக்காத்தால தண்ணியை கொட்டிடுவாங்க. இல்ல அதான் குருகுலத்துல என்னன்னா கார்த்தால 4 மணிக்கு எழுந்திரணும். ஏந்திரிக்கலன்னா என் பேர் ஐயப்பன், ஐயப்பா 2 சத்தம் போடுவா. இல்லைன்னா ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து ஒரு குடம் தண்ணி. தண்ணி இப்ப குழந்தை என் மேல கொண்டு விட்டுடும். இப்போ உள்ள குழந்தைகள் அப்படிதான். இப்போ உள்ள குழந்தைகள் அது குடம் தண்ணி எடுத்து அந்த குளத்துல நேரா போய் திருக்குளத்துல போய் குளிச்சுட்டு வந்து உடனே திருக்குளத்துல குளிச்சுட்டு உடனே 3 மணிக்கே நாதஸ்வரம் பார்த்தா 8 இது மணிக்கு உங்களுக்கு ஒரு உபாசனை. நீங்க எல்லாம் நாதோபாசகர்கள், உங்களை பாக்குறதே பெரிய புண்ணியம். அதுல என்னன்னா தலையை தோட்டக்கூடாது, தோட்டக்கூடாது, எதுவுமே எதுவும் செய்யக்கூடாது. அப்பதான் அது வரும். அதுதான் எங்களுக்கு அந்த பயிர் இப்படி ஒரு நாதஸ்வரம் வரணும்னா சொல்லுங்க. மயிலை கார்த்திகேயன்ஜி நமஸ்காரம். நமஸ்காரம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் காலேஜுக்கு ப்ரேயருக்கு போகிறதுக்கே 10 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆகிறதுக்கே ரொம்ப ரேராக இருக்குது. இருக்கிற ஜென்ரேஷன் 10 மணி அசம்பிள் ஆகிறதே ரேர். 10 மணின்றது அப்போது காலையிலலாம் எப்படி எழுந்துப்பாங்களா எழுந்துக்க மாட்டாங்களான்றது. 3 மணிங்கிறது அவங்களுக்கு வந்து பாதி ராத்திரி. ஆமாம், ஏன்னா அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம காலையில் சாதகம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நீங்க எப்படி பின்ன இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இப்படி ஒரு நாதஸ்வரத்தை இல்ல இசைப்பள்ளி வந்து பழனி ஸ்கூல்ல தான் இருக்கு. பழனி ஸ்கூல் இருக்கு. அது வந்து 3 மணிக்கே மாணவர்கள் எந்திரிச்சிருவாங்க. ஓகே. இன்ற வரைக்கும் வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு வாசிச்சுட்டு தான் 8 மணிக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நீங்க சொல்ற 10 மணிக்கு எழுந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸால இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முதல்ல வந்து குருகுலமா ஃபர்ஸ்ட் போய் கத்துக்கிறது தான். குருகுலம் தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் இப்ப குருகுலம் மட்டும் தான் பெஸ்ட். அப்புறம் தான் நம்ம வந்து காலேஜ் போய் சேர்றோம், இசைப்பள்ளி சேர்றோம். அதெல்லாம் வந்து அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா வந்து போயிட்டு குரு கிட்ட வந்து ஒரு 8 அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 8 வருஷம்னாச்சு மேக்சிமம் இருந்து அவங்களோட போயிட்டு கச்சேரி குருகுலத்துல தான் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் படிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுக்குற சிலபஸோ அவங்க அதை தான் எடுப்பாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அங்கே போய் கற்றுக்கும் போது அங்கே எடுக்கிற அடிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
நம்ம எடுத்தோடனே இப்போ போயிட்டு காலேஜில் போய் சேர்லாம். இப்போது நம்ம ஸ்டடீஸ் மாரி தான் நார்மலாக. இப்போ நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்காமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா படிக்காமல் போயிட்டு ஒரு டிப்ளமா கிடைக்கணும் இல்லை டிகிரி படிக்கணும்னா எப்படி முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போத்தி ஜென்ரேஷன். ஸோ அது வந்து நம்ம முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த பெரியவங்க வழிபட்டு இருந்தாங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நாதஸ்வரத்தோட பிறப்பிடம் வந்து திருவாரூர்லாம் பிறந்தது நாதஸ்வரம். திருவாரூரில் 18 வாத்தியங்கள் இருந்திருக்கு. இறைவனோட பரிவாரங்களில் வந்தது தான் நாதஸ்வரம். இப்போ 18 வாத்தியங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, நாதஸ்வரம் மட்டும் இன்னும் இருக்குது. அது வந்து சிவனுடைய சொத்து. அது எப்போதுமே அழியாது, அப்படியே இருக்கும். இன்றைய தலைமுறையினர் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த நாளில் எப்படி நாதஸ்வரம் கற்றுக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது இந்த குருகுலமாக இருக்கிற ஸ்கூலில் வந்து சேர்ந்தா இவர் வந்து பழனி நாதஸ்வர கல்லூரி வாத்தியாராக இருக்காரு. இப்போ நிறைய குழந்தைகள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா இல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து 13 வயசுலேருந்தே சேர்க்குறோம் நாங்கள். 13 வயசுல இருந்து அப்போ தான் அவங்க வந்து ஏழையரை எந்திரிச்சு வாசிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து காம்போதியோ கல்யாணிலையோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா இல்ல வேற விதமான அவங்களுக்கு? இல்லை, அவங்க முதல்ல நாதஸ்வரம் கற்றுக்கிறோன்னு வந்துடுறாங்க. ஆனால் அது நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை சீக்கிரம் கற்றுக்குறாங்க. சீக்கிரம் கத்துக்கிறாங்க. இன்றைய தலைமுறை ரொம்ப பிரில்லியன்ட்டான தலைமுறை. நம்பர் வரது இப்போ எவ்வளவு பேர் வருவாங்க? இப்போ யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் 40 பேர் இருக்காங்க. 40 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நாதஸ்வரத்தில் 40 பேர் இருக்காங்க. தவிலில் 17 பேர் இருக்காங்க. இதை பார்த்து தான் திருநாகேஸ்வரம் ஸ்கூல்ல இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. திருநாகேஸ்வரம் கோயிலில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஓல்டன் ஜெனரேஷனுக்கும் இப்போ இருக்கிற இப்போ மயிலை கார்த்திகேயன் கம்பேரிட்டிவ்லி யங்கர் ஜெனரேஷன், காலேஜுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து குருகுலமா நடத்திக்கிட்டு இருக்கோம். குருகுலமா நடக்கும். ஹாஸ்டலா இருக்கு, அங்கே தங்கி அங்கே படிக்கணும். அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவர் தி இயர்ஸ் அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் வருவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் எப்பவுமே வருவாங்க. நான் விஜய்ஷலியும் பார்த்துருக்கேன். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களே தான் திரும்பி வருவாங்க. அவங்களே தான் அதை வந்து ஒரு சுவாமி போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா? ஆனா பேரண்ட்ஸ் உடைய விருப்பத்துக்குலாம் வரமாட்டாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு தான் வராங்க. இதை வச்சு தான் திருநாகேஸ்வரத்திலும் திறந்திருக்காங்க, திருத்தணியிலையும் திறந்திருக்காங்க. குருகுல ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. 3 ஸ்கூல். சங்கீதத்தை கற்றுக்கணுன்னாவே அதுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால் தான் கற்றுக்கணும். வேதமாக இருந்தாலும் சங்கீதமாக இருந்தாலும் அது நமக்கு வரணும்னா அது ஒரு பிராப்தம். பொன்மொழிகள் நீங்க சொல்ற ஒரு வார்த்தையும் பொன்மொழிகள். இந்த இன்ட்ரெஸ்ட் வரவழைக்கணும்னா என்ன பண்ணலாமா இல்லை கார்த்திகேயன்ஜி? இந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள இந்த இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அவங்க நிறைய ஃபிலிம் மியூசிக் கேட்குறாங்க. இப்போ நிறைய விதமான மியூசிக் மொபைல் வந்ததுனால நிறைய ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக், கொரியன் மியூசிக் கேட்குறேன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. அப்போ இந்த நாதஸ்வரத்துலையும் இந்த சம்பிரதாய சங்கீதத்துலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா என்ன சார் பண்ணணும்? ஸோ அதாவது மொபைல் வந்து நல்லதுக்கும் யூஸ் ஆகுது, கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது. அதாவது நல்லதோட கெட்டதுக்கு தான் நிறைய யூஸ் ஆகிறது, ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ அதாவது நிறைய கச்சேரிகள் நம்ம எவ்வளோக்கு நம்ம கேட்குறோமோ அவ்வளோவும் வந்து பெஸ்ட்டு அதுதான், ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு தான். ஸோ இப்போ வந்து அதாவது லைவாக போய் கேட்கணும். அதாவது இப்போ ஃபோனில் வந்து எல்லாமே இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது சில பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவளால் வந்து ஸ்டேஜ் ஏறி வந்து அங்கே கச்சேரி கேட்க முடியலன்ற பட்சத்தில் நம்ம அந்த மொபைலை வந்து நம்ம பார்த்து வீட்டில் இருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் முடிகிறவங்களும் நம்ம வந்து கேட்கல, இல்லை இப்போ இன்றைக்கி தானே லைவ் போட்டிருக்காங்க, இன்னும் இருக்கும், அது இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருக்கும், இல்லை இது யூடியூப்லேயே தானே இருக்கும், நம்ம போய் கேட்டுக்கலாம் அப்படின்னும் போது அந்த அந்த ஒரு கான்ட்ராக்ட் போயிடுது. இப்போ இருக்கிற இந்த எனர்ஜி நீங்க வாசிக்கும் போது இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி யூடியூப்ல அது பாஸ் ஆகும்னு தெரியல. அதாவது அந்த 1 hour கச்சேரினாலும் இப்போ நம்ம லைவாக போய் கேட்குறோன்னா லைவாக உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறுலேருந்து உட்காரதுலேருந்து, அதனால தான் நம்ம குருகுலமாக போயிட்டு வாத்தியார்கிட்ட கற்றுக்கிற ஒரு இது எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா நம்ம கூட போயிட்டு இருப்போம். ஸோ நம்ம கூட போனால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உட்காரும் போது என்ன பண்ணுறாங்க, நாதஸ்வரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸ்ருதி பாக்ஸு எப்படி ஆன் பண்ணுற விதம் எப்படி பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே ஒரு பயிற்சி. அப்போ அந்த லைவில் இருக்கிற இது வந்து அந்த யூடியூப்பில் கிடையாது. அப்போது எல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு போய் லைவ் கேட்கணும். நம்ம யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அது நம்ம
இது கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம அந்த காலத்து டிஎன் ராஜரத்னம் பிள்ளை எல்லாம் தோடி ஆலாபனை பண்ணும்போது எல்லாரும் ஸ்டன் ஆகி கேட்பாங்கன்னு. அது மாதிரி இருக்கிற ரெக்கார்டிங்ஸுக்கு வேணா நம்ம யூடியூபை யூஸ் பண்ணலாமே கண்டிப்பா யூஸ் தவிர பண்ணலாம், கண்டிப்பா. யூடியூபை யூஸ் பண்ணலாமே தவிர இப்போ இவங்கெல்லாம் இப்போ வந்திருக்காங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் இவங்களை இந்த மாதிரி ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸை நீங்க கேட்கணும். இது எப்போ நீங்க லைவ் காஸ்ட் பண்ணுவீங்க, எப்போ இது சங்கரால வரும், இதே தான் கேள்வி எப்போ பார்த்தாலும் இருக்கே தவிர இது எப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆகி எப்போ யூடியூப் லிங்க் இருக்குமே அதுதான் கேட்குறாங்க. கரெக்ட். இதே நேரத்தில் இதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதாவது கச்சேரியும் கொடுக்குற ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாதஸ்வரம் தவிலுக்கு வந்து அந்த மங்கள இசைன்னு ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. இனாக்ரேஷன் வந்து அது ஒரு 1/2 hour 1 hourனா போதாது ஃபஸ்ட்டு. இது முக்கியமான பாயிண்ட். ஸோ அதை வந்து நம்ம ஏன்னா இப்போது அந்த காலத்துலேயே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்சிமம் நாதஸ்வரம் தவில் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னாச்சு கொடுத்தே ஆகணும். அப்போ இருந்த காலகட்டம் மேக்சிமம் இருக்கும், ஒரு மேக்சிமம். அதுக்கப்புறம் தான் வந்து மணிக்கணக்கான நேரத்துக்குலாம் வாசியிருந்திருக்காங்க பெரியவங்க. ஸோ இப்போ வந்து மேக்சிமம்னாச்சும் ஒரு 2 hours மேக்சிமம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க கச்சேரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு விநாயகர் கீர்த்தனை ஆரம்பித்து ஒரு ஸ்வரஜதியாக இருக்கட்டும், ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனை வாசிச்சு அதில் மெயின் எதனா ஒன்று வாசிச்சு அதுக்கப்புறம் தனியாவர்த்தனம் மேக்சிமம். அதாவது தவிலில் நிறைய விஷயங்கள் அவங்க ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு சும்மா ஒரு நடையே ஆரம்பித்து ஒரு வாசிக்கிறதே ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்க தனியாக வாசிக்க 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் கொடுக்குறோம். இப்போ மொத்தமே வந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான். கல்யாணத்துல வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி டன் 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 சொல்லிடுவாங்க. அது இது வரலான்னு பார்த்தேன். சபா கச்சேரி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அது எவ்வளவு ஒரு அந்த இது கிடையாது. இது இப்போ 4 to 4:55 வரைக்கும் நம்மளுக்கு மங்கள இசைன்னா அதுக்குள்ள எப்படி வாசிக்க முடியும்? ஒரு செட் ஆகிறதுக்கே ஒரு 15-20 மினிட்ஸ் தவிர ஆகிறதுக்கு டைம் ஓடிடும். கொஞ்சம் நீங்க தோடி டிஎன் ராஜரத்னம் பிள்ளை சாரோட இன்ஸ்பிரேஷன்ல வாசிச்சு காமிக்க முடியுமா? இவங்க எல்லாருமே தீர்த்த மல்லாரி, எல்லாத்துக்கும் நேவேத்திய மல்லாரி, தேர் மல்லாரி எல்லாம் வாசிச்சாங்களே, நீங்க கொஞ்சம் ஏதாவது நீங்க வெறும் தோடி மட்டும் வாசிக்க சொன்னா பரவாயில்ல, நீங்க அவர் பேர்லாம் சொல்லி அப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ணி வாசிக்க முடியுமா? இல்லை, இப்போ இந்த மேக்காலம் வாய்ச்சாப்பில் இல்லை திருமணம் பாண்டியன். இதுக்கு காரணம்னா நாங்கள் இல்லை, எங்கள் குருநாதர் தான். சத்தியம். ஏன்னா குரு அமைகிறதுல தான் இருக்குது சிஷ்ய பிள்ளைங்க வளர்றது. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த 3 மணிக்கு வந்து எழுப்பி விட்டு வாசிக்க வச்சாங்கல்ல, அதனுடைய இதுதான் அது. இந்த 3 மணிக்கு எழுந்துக்கிற அந்த எழுப்பி விட்டது நீங்க இவ்வளோ பெரிய வித்வான்களா? இல்லை, அது ஒன்று. இந்த மேக்காலம் வந்ததுக்கு காரணமே யார் அடி வாங்குறது, அந்த வழியை வாங்குறத விட வேகமாக வாய்ச்சோம். அதனால தான் இந்த மேக்காலம் 30 வருஷம் கழிச்சு நாங்கள் இன்னும் அந்த மேக்காலம் இல்லை. ஒரு நாள் வருவாங்க, அது 15 நாள் அந்த கார்வை நிற்கும். வாத்தியார் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிச்சிருவாங்க பசங்க. அந்த பயபக்தி இந்த ஜெனரேஷனுக்கு வரணுமே சார். அந்த பயபக்தி, இந்த பயத்தோட பக்தி கொஞ்சம் வாசிச்சு காமிக்க முடியுமா தோடி? இப்போ நிறையா பேர் வித்வான்கள், நிறையா பேர் வாய்ப்பாட்டு
கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னார்கள். பல வருஷத்துக்கு முன்னாடி குருநாதர் சொல்லுவார், ரம்பெருமாள் புறப்பாடாகி தேர்ல ஏறுறதுக்கு முன்னாடி நாதஸ்வர வித்வான்கள் நாதஸ்வரம் வாக்கிறத நிறுத்திட்டு கீத கோவிந்த அஷ்டபதி பாடினார் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு குருநாதர் ஒரு தடவை பார்த்தா. அது மாதிரி நீங்க பாட்டு எவ்வளவு தூரம் எல்லாருமே பாட்டு எல்லாருக்கும் எவ்வளவு தூரம் சாகித்யமோ அந்த பாட்டோ எவ்வளவு தூரம் அதுக்கு இம்பார்ட்டன்ட்? முதல்ல வந்து எங்களுக்கு வந்து முதல்ல நாதஸ்வரத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வாய்ப்பாட்டு தான். வாய்ப்பாட்டு நாதஸ்வரத்தை நம்ம எட்டி கூட பார்க்க முடியாது. நம்ம ரொம்ப ஆசையாக இருக்கும், அது உள்ள தொடக்கூட முடியாது, விட மாட்டாங்க பெரியவங்க. முதல்ல வாய்ப்பாட்டு பயிற்சி தான் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. 2 வருஷம் கட்டாயம் வாய்ப்பாட்டு பயிற்சி, குறைஞ்சபட்சம் 2 வருஷம். அதுக்கப்புறம் தான் நாதஸ்வரத்தை கொடுப்பாங்க. கச்சேரிகளுக்கெல்லாம் உடனே அனுப்ப மாட்டாங்க, போக முடியாது. குருநாதர் உத்தரவு இல்லாமல் நாங்கள் கச்சேரிக்கு போக மாட்டோம், போகவும் கூடாது. வாய்ப்பாட்டு பயிற்சி தான் முதல்ல எங்களுக்கு. அதனால நாதஸ்வர வித்வான்களுக்கு வந்து வாய்ப்பாட்டு பயிற்சி உண்டு. அவங்க இவங்கெல்லாம் வாயால் நல்லா பாடக்கூடியவங்க. வாய்ப்பாட்டு பாடலன்னு சொன்னால் நாதஸ்வரத்தில் இந்த சுத்தமாக வாசிக்க முடியாது. அது உண்மையான ஒரு அதே பெரிய பாடகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அண்ணன்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி, நெய்வேலி அண்ணன் தான். நாங்கள்லாம் நாதஸ்வரத்தை கேட்டுட்டு தான் நாங்கள் இந்த பாடுறோம்னா நாதஸ்வரத்தை கேட்டுருந்தாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது பாட்டு பாடினா தான் நாதஸ்வரமோ அண்ணன். அப்போ அதுலேயே பார்த்துங்க, இந்த பாட்டுக்கும் நாதஸ்வரத்துக்கும் உள்ள ஒற்றுமை வந்து இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் இந்த சங்கீதம். ரெண்டும் சேர்ந்தது தான் கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒற்றுமையான ஒரு இது. ஸோ அண்ணா சொன்னது கரெக்டு. ஸோ அதை எப்படி நம்ம அதில் வாசிக்கிறோன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதாவது இப்போ நம்ம ஒரு சங்கதி பாடுறோன்னா அப்படின்னு நம்ம பாடுறோன்னா அந்த பாடுறச்சே நம்ம அந்த வாசிக்கிற மெத்தட், அந்த ப்ளோயிங் மெத்தட். ஸோ நம்ம அடி வயிற்றுலேருந்து நம்ம இப்போ பாடுறச்சாவும் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு கமக்கம் பாடணுன்னா அப்படின்னு நம்ம என்ன ப்ளோயிங் அந்த பாடுறச்சே கொடுக்குறோமோ அதே மெத்தட் தான் நம்ம நாதஸ்வரத்துலையும் வாசிக்கணும், அப்படியே வாசிக்கணும். ஸோ நம்ம ஃபிங்கரிங்ஸ்னால் இருக்குது, ஹோல்ஸ்னால் இருக்குது, பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் தான். ஸோ அந்த ஒரு பாடுற சங்கதியிலே தான் நாதஸ்வரத்தில் நம்ம வாசிக்க அந்த ப்ளோயிங்கை வந்து அப்போ எந்த அளவுக்கு நம்ம பாடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு வார்த்தையும் இப்போ கார்த்திகேய காங்கேய கௌரிதனயா எந்தெந்த இடத்துல வார்த்தை வருதோ அந்த இடத்துல தான் நம்ம அந்த துத்துக்காரத்தை கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு வாசி காமிக்கிறேன். அப்படி ராகம் பாடலன்னா அந்த ராகம் அமைப்பே நாதஸ்வரத்தில் வராது, ராகம் பாடினா தான் வரும். வாயில் 1 மணி நேரம் பாடி பார்த்தா 15 நிமிஷம் வாசிக்கலாம். வாயில் ப்ராக்டிக்ஸ் 1 மணி நேரம் பண்ணால் 15 நிமிஷம், 2 மணி நேரம் பண்ணால் அரை மணி நேரம் வாசிக்கலாம். அந்த சுதி பாட்டில் பாடினாதான் அந்த நாதஸ்வரத்துலையும் அந்தந்த சுரம் அந்தந்த இடத்துல இருக்கும். இது பாடாம நாதஸ்வரத்தில் வராது எந்த ராகமும். நான் நாதஸ்வரம் எடுத்து வரல, அதனால இப்போ வந்து நான் பாடி காமிச்சிட்டேன். கார்த்திகேய வாசிக்கிறேன்னு சொன்னீங்க. கார்த்திகேய ஸோ தூ 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 இப்போ வந்து இப்போ நம்ம ஆனால் பட் ஆனால் நம்ம ஸ்வரம் எழுதும் போது க ம கரி சரி சரி கரி, ஆனால் நம்ம ஸ்வரம் வந்து நம்ம அந்த அசைவிக்காக நம்ம எழுதுகிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம சாதகம் பண்ணுறச்சே நம்ம சாகித்யத்தையும் கூட சேர்ந்து எல்லாருமே வாதியார் ஒரு நாதஸ்வர வித்வான்களுக்கும் சாகித்யம் தெரியும். அப்போ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லாருக்கும் சாகித்யம் கண்டிப்பாக தெரிய வேண்டும். சாகித்யமாக தான் சொல்லிக் கொடுப்பா.
ஃபஸ்ட்டு சாகித்யமாக தான் சொல்லி கொடுப்பா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் வந்து மேலே ஸ்வரம் எழுதிடுவாங்க. ஏன்னா பேசிக் ஸ்வரம், அதாவது ஸ்வரத்தை மென்ஷன் பண்ணி தான் நம்ம சாகித்யமும் நம்ம அதை கீழே எழுதிடணும். அதனால தான் அந்த ஸ்வரத்துக்கு கீழே சாகித்யம் எந்த கார்வை வருது, அந்த ஆதித்தாளம்லாம் அந்த 32 சொல்லுக்கு கரெக்டாக அந்த ஸ்வரம் வந்துடும். அது கீழே சாகித்யம் தமிழில் நம்மளுக்கு எந்தெந்த லாங்குவேஜோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கிட்டு அதை அப்படி பாடம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் அவ்வளோ பாவம் வருதுன்னு ஒரு லைன் வாசிக்கலாமே. One last question, 10 ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வாசிட்டு காமிச்சேன். பொதுவாக நாதஸ்வரத்துக்கு இந்த பிரெத் கண்ட்ரோல், மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் சொல்லுவா. எங்கள் விஜயஸ்ரீ மாணவர்கள் எல்லாம் வாய்ப்பாட்டு கலைஞர்கள். ஸோ எங்களுக்கு என்ன அட்வைஸ், எந்த விதமான மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் அதுலேருந்து என்னென்னலாம் டிப்ஸ் எடுத்துக்கலாம், அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு தனியாக மூச்சு பயிற்சியே தேவையில்லை, இதுவே மூச்சு பயிற்சி, இதில் எங்களுக்கு பயிற்சி இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல். ஏன்னா இப்போ சர்லி வரிசை, ஜண்ட வரிசைனா அதுதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பெரியவங்க சொல்லுவது வந்து ஜண்ட வரிசைனா எடுத்துகிட்டா கூட ஒரு பிரெத்து மட்டும் எடுத்துக்கும். உனக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா சரி ரி க க ம ரி ரி க க ம ப ப க க ம ப ப த த ம ப ப த த நீ ப ப த த நீ ச ச. ஓகே, அங்கே எடுத்துக்கோ. ச ச நீ த த ப ப நீ த த ப ப ம த த ப ப ம க க ப ப ம க க ரி ரி ம க க ரி ரி ச ச. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு டிஃபன். அதுக்கப்புறம் பிரெத்தே இல்லாமல் ச ச ரி ரி க க ம ரி ரி க க ம ப ப க க ம ப ப த த ம ப ப த த நீ ப ப த த நீ ச ச ச ச நீ த த ப ப நீ த த ப ப ம த த ப ப ம க க ப ப ம க க ரி ரி ம க க ரி ரி ச ச ச. இப்படி பாடம் பண்ணணும்னு சொல்ல நாதோஸ்வரத்தில் வாசிக்கும் போது வேற மாதிரி ட்ரிக்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த நாங்க பிரெத்லெஸ்ஸாக போயிட்டோம் சார். அடுத்ததும் இந்த இந்த மூச்சு பயிற்சி வாசிக்கிறது இப்போ சார் வந்து ஜண்ட வரிசையை பற்றி பாடி காமிச்சாருங்க. இதே வந்து ஒரு வர்ணம் வாய்ச்சோம்னா அந்த 3 காலத்தையும் ஒரே மாதிரி வாய்ச்சி முடிக்கணும். அதுதான் மூச்சு பயிற்சி. எடுக்காமல் வாசிக்கணும். முதல் காலம், விளம்ப காலம், மத்தியம காலம், அடுத்து திசர காலம், 3 காலமும் பாடணும். 3 காலமும் பாடி அதே மாதிரி வாட்சும் காமிக்கணும். வாட்சி காமிச்சாதான் அது மூச்சு பயிற்சி. இடையில நிப்பாட்டினா அதுக்கு பயிற்சியே கிடையாது. இப்போ ஒரு சங்கேதி ஒரு வர்ணம் பாடுறோம்னா, நவரா வர்ணம் பாடுறோம்னா பா நீ சா அப்படின்னு பாடுறோம். அது வந்து 2ஆம் காலம் பாடணும்னா ப நீ சா ச நி சரி ச ச நி நி ச ம க ம ப நி ப ப ம ம க க ரி ரி ச ப நி ச ம க ம ப நி ப ச நி ப ம க ரி ச க ச நி ப ம க நி ப ம க ரி ச நி ச ப ப ம க ரி க ம ப க ம ப த த ப ம ப த நி ச நி ச க ரி ச நி ச ரி க ம க ரி ச நி த நி ச ரி ச க ம ப த ப ம க ரி ச நி த நி ச ரி க ச ரி க ம த ப ம க ரி நி க ரி நி ரி நி ச ரி க ம ப த ம க ரி ச த நி ச ரி க ம ப த க ம ப த நி ப த ம ப த ni sa ni da pa ma ga ri ga da ma ga ri sa ni da pa sa ni ri sa ga ri pa ma da pa sa ni ri ga ri ga ma ga ma ri sa ni ni da pa ma ma ga ri ga sa ma ga ri sa ni pa ni sa ga sa ni sa ti sa sa ni sa ma ga ma pa ni pa ma ma ga ri sa pa ni sa ma ga ma pa ni pa sa ni pa ma ga ri sa ga sa ni pa ma ga ri sa ni sa pa pa ma ga ri ga ma pa pa ga ma pa da da pa ma pa da ni sa ga ri sa ni sa ri ga ma ga ri sa ni da ni sa ri sa ga ma pa da pa ma ga ri sa ni da ni sa ti ga ma ta pa ma ga ri ni ri ni da sa ri ga ma pa pa ta ma ga ri sa ta ni sa ri ga ma pa da ni pa da ma pa da ni sa ga ni da pa ma ga ri ga ta ma ga ri sa ni da pa sa ni ri sa ga ri pa ma da pa sa ni ri sa ga ri ga ma ri sa ni da pa ma ma ga ri ga sa ga ma ga ri ri sa pa ni sa ga sa ni sa ri sa இப்படி 3 காலமும் பாடி சித்திரம் பாடி முடிக்கும்.
இந்த மூச்சு பயிற்சியில் தம்பி சொன்னாப்புல அண்ணன் சொன்னாங்க. இதில் இந்த மூணாங்காலம் இருக்குது பாருங்கள், மூணாங்காலம் சரளி இல்லை. சரி கம பதனி தனி தப மகரித சரி 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 கம சரி கம பதனி தனி 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 தப தனி தப மகரித சரி க சரி க சரி சரி கம பதனி தனி 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 தப மகரித சரி கம சரி கம பதனி தனி தப தனி தப மகரித சரி கம இதுமாரி எல்லா சரளியுமே 14 சரளியுமே இதேமாரி ஜண்ட வரிசை இதேமாரி மூச்சு பயிற்சிக்கு இது ரொம்ப உகந்ததுன்னு எங்கள் குருநாதர்கள் சொல்கிறோம். நாங்கள் முயற்சி பயிற்சிக்கு அதெல்லாம் பண்ணுறது உண்டு. சேம் டைம் அதே மாதிரி சொரமாக பாடுறதோட அதுக்கப்புறமா அகாரமாக பாடி பார்க்கறது இன்னும் அப்புறம் அந்த அகாரத்தில் இன்னும் நம்மளுக்கு பிரெத்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வாய்ப்பாட்டு வித்வான்களும் நாதஸ்வர வித்வான்கள்கிட்ட கத்துண்டா சரியா பாட்டு வரும்னு தோன்றது. எல்லா கர்நாடிக் மியூசிஷியன்ஸும் அந்த சம்பிரதாயம் டைல்யூஷன் இல்லாம பியூர் மியூசிக் அந்த காலத்தை கற்றுட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல அதுதான் இருக்கும். எங்கெங்க நாதஸ்வர கலைஞர் எந்தெந்த கிராமத்தில் இருக்காங்களோ அங்கே உள்ள அக்ரார குழந்தைகள் மற்ற குழந்தைகள்லாம் நாதஸ்வரக்காரங்கள்ட்ட தான் எங்கள் தாத்தாக்கிட்டே நிறையா பசங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒன் ஃபைனல் இப்போ क्वेश्चन. 70-80 வயசாகுது எங்கள் தாத்தாட்ட கற்றுக்கிட்டவங்களாம் இங்கே மெட்ராஸ்லேயே கூட இருக்காங்க. இதில் இந்த திசுரம் பண்ணாங்க நம்ம பழனிநாதன். அது எதுக்குன்னா நாதசுரம் பாட்டு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று நம்மளுக்கு லயம் வேணும். கரெக்ட். லயம் இல்லாம எதுவுமே கிடையாது. லயம் இருந்தாவே பயம் இருக்காதுன்னு சொல்லுவோம். லயம் இருந்தா பயம் இல்ல. முதல்ல அந்த லயம் இருந்துச்சுன்னா எந்த வாசிக்கிறவங்களா இருந்தாலும் எதுக்கு நம்ம தாளம் போடுறதுல ஒன்று இருக்கு, இப்படி சொல்லி கொடுக்கறதுல ஒன்று இருக்கு. அதனால எல்லா சுதி சுத்தம் லயம் இது எல்லாமே இருந்தாதான் ஒரு ஸ்தானம் கிடைக்கும். அது ஆசிரியர் ஸ்தானம் அப்படின்னு இடத்துக்கு வந்தோம்னா இது அத்தனையும் இருந்தாதான் கிடைக்கும். இந்த திசனம் பண்ணதுக்காக சொல்றேன். இந்த திசனம் பண்ணதுக்கு லயம் பின்னாடி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திசனம் பண்றதெல்லாம் பெரியவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ சமத்தில் எடுத்து பாடுறோம். அதை ஒன்று தள்ளி பாடுறதுக்கும் சரளிய ச ரே க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரே ச ச ரே இது மாதிரி எடுத்து பாடினாதான் லயம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு சொல்லி ஒரு கார்வை தள்ளி எடுக்கிறது. இது அடுத்தது 2 கார்வை தள்ளி 2 தள்ளி அது 2 தள்ளி சரி கம பத நி சனி தப மக ரே சரி கம பத நி தனி தப மக ரே சரி கம பத நி தனி தப மக ரே ரே. இதே மாதிரி எல்லாத்தையுமே ஜண்ட வரிசை இதெல்லாம் லயம் பசங்களுக்கு வர்றதுக்கு லயத்துக்காக 1 தள்ளி 2 தள்ளி 3 தள்ளி எடுக்கிறது அந்த லயம் வரத்துக்காக செய்கிறது. அண்ணா சொன்னது எல்லாமே பெரியவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு. அதே மாதிரி ஆரம்பத்தில் இது ஒரு சின்ன ஒரு இது ரிக்வெஸ்ட் தான். ஸோ எல்லாருமே தாளத்தை தொடையில் போடுறாங்க. அதாவது பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தொடையில் போடுறது ஓகே. ஆனால் ஆரம்பத்தில் பெரியவங்க சொல்லி கொடுத்தது குரு கையில் தாளம் போடுங்கன்னு சொல்லி. ஸோ கையில் போடுறச்ச எதுக்காக இதை சொல்ல வரேன்னா கையில் தாளம் போடுற கிரிப்பு தொடையில் கிடையில. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மைக்கு கையில் இருக்கிறதுனால தான் அதுதான் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் மைக்கு இல்லை. எங்கள் குருநாதன் காமிச்சிருப்போம் எல்லாருமே கையில் தான் போட சொல்லி ஆமாம் மைக்கில் பேசணுங்கிறதுக்காக அந்த உசியில் எடுத்து பாடினது இல்லைங்க. அதாவது ஜூனியர்ஸ்க்காக நான் சொல்ல வரேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். எங்களுக்கெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷனுக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே கையில் தாளம் போடுறது அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் இது எத்தனை கச்சேரி எத்தனை மேதை பார்த்துருப்பாங்க. அவங்க இப்போ நம்ம தொடையில் போகிறாங்களா அது வேறு. ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க கையில் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தொடையில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஜென்ரேஷனுக்காக. இந்த செஷனை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. எனக்கு முதல்ல இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் பேசவே தெரியாது, நாங்க வாசிச்சுட்றோம். ஆனா இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு முடிக்கவே தோணல. 12 மணி நேரமும் கார்த்திக் சொல்லிட்டாரு,
டைம் பத்தாது எங்களுக்கு கொடுங்கன்னு முதல்ல. இன்னைக்கு பூரா இவங்கள பேச தெரியாதுன்னு சொன்னவங்க ஒரு பாயிண்ட்டும் அப்படியே they hit the nail on the head. They hit the nail on the head. ஒரு பாயிண்ட்டும் இன்னைக்கு so important for every youngster who is practicing. youngster என்ன எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுத்திருக்கிற பொன்மொழிகள் அதை ஃபாலோ பண்ணினானா அவங்க பெரிய பெரிய சங்கீத வித்வான்களாகவும் விதுஷிகளாகவும் வினயத்தோடையும் நீங்க சொன்ன மாதிரி அந்த இறைவனையே நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த அருமையான ஒரு ஜேர்னில உங்களெல்லாம் மீட் பண்ணதே ஒரு பெரிய பாக்கியம்னா நாங்க எல்லாருமே இன்னைக்கு விஜயஸ்ரீலேருந்து கன்சிடர் பண்றோம். அண்ட் ஒவ்வொருத்தர் சொன்ன போட்டி போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வாட்ச காமிச்சு பாடி காண்பிச்சு பேசி காண்பிச்சு எங்களுக்கு this is 1 hour is not at all enough. பட் நம்ம நெக்ஸ்ட் பேனல் செஷன் ஆடியன்ஸ் wants to ask. இது போராதுன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. உண்மை 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 சத்தியம் சத்தியம். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. இவ்ளோ பெரிய கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ், இதுதான் முதல் தடவை. எங்களுக்கும் கண்ணில் கண்ணீர் தான் வருது. நீங்க எங்களெல்லாம் மதிச்சு ஒரு 6 பேரு கேட்ட இல்ல இந்த இது சொன்னீங்கல்ல, பேச தெரியாது போட்டி போட்டுக்கிட்டு பதில் சொன்னோம். போட்டி போட்டுன்னு பதில் இது சொன்னீங்க. கலைஞர்களுக்கே உள்ள குணம். கலைஞர்களுக்கே உள்ள குணம். போட்டி போட்டுன்னு பாடினாங்க, போட்டி போட்டுன்னு பதில் சொன்னாங்க. அவங்களுக்கும் மனசு வரல, நமக்கும் மனசு வரல. பட் we have the next panelist. அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு, இன்னும் கொஞ்சம். நம்ம பூராவுமே நாதஸ்வர பேனல் மார்னிங் 9 to 12 வச்சிடலாம். இதுல என்னன்னா, இப்போ இந்த குருகுலத்துல நாங்க இருக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய மேதைகள்லாம் ஆத்துல குருநாதர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்கறதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் அந்த பெரியவங்கெல்லாம் பேசுகிறத கேட்குறது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நாங்கள் பெரியவாள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க சம்பாஷணை உங்களோட கான்வர்சேஷன்ஸ் மூலமா நீங்க இவ்ளோ பெரியவங்களா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது, உலகம் முழுக்க தெரிய போறது த்ரூ சங்கரா டிவி டெலிகாஸ்ட். இதில் என்னன்னா, நைட்டில் அர்த்த ஜாமம் முடிந்த பிறகு தான் எங்கள் குருநாதர்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா. அது 10 மணிக்கு ஆரம்பித்தான்னா 10:30 முடிஞ்சிடும். 12 மணி ஆகும், 1 மணி ஆகும். அப்போ ஒரு பல்லவி ஒரு கீர்த்தனை ஆரம்பிக்கிறான்னா பல்லவிக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் குருக்கிட்ட எப்படி கற்றுக்கிட்டாளா, அதோட அந்த கீர்த்தனை கற்றுக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது. அப்போ அவங்களோட எங்களுக்கு பார்த்தேன்னா அவளுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அனுபவங்களும் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது குருகுலத்துக்கும் அந்த பள்ளிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இது மோகன்தாசனுக்கு ரொம்ப நாங்கெல்லாம் நன்றி சொல்லணும். அது முக்கியமா 30 கோவில்ல இந்த நாதஸ்வர வித்வான் எல்லா கோவில்ல இல்ல ஒரு 40 வருஷம் நாங்கெல்லாம் எல்லாருமே உலகம் ஃபுல்லா போய் வாய்ச்சிருக்கோம். கனடா, லண்டன் எல்லாம் வாய்ச்சிருந்தாலும் இந்த 40 வருஷத்துல முதல்ல மைக்கில் இவ்வளவு கொஞ்சம் பிரியமா பேசினது இன்னைக்கு தான் நான் மைக்கிலேயே பேசியிருக்கேன். இது விஜயஸ்ரீ எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா நாங்க நினைக்கணும். இல்லை, நான் வரும்போது என்னத்தை பேச போறோம் எனக்கு ஒன்றும் பேச தெரியாட்டு தான் வந்தேன். நானே எனக்கே ஆச்சரியம், நம்ம இந்த அளவுக்கு பேசியிருக்கோம். 1 hourக்குள்ள இவ்ளோ விஷயம் நீங்க உங்களோட அனுபவம் பூரா இந்த 1 hourக்குள்ள கொடுத்திருக்கீங்க. தனிப்பட்ட முறையில நாங்க எல்லாம் இதுக்காக உங்களுக்கும் நன்றி சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் கோடான கோடி வணக்கங்கள். இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த மண்ணிக்கு தான் அது ரொம்ப பெரிய. நான் பரனூர் போயிருக்கேன், அண்ணா அவெல்லாம் பார்த்துருக்கேன். அவள்கிட்ட நிறைய ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கேன், நிறைய வச்சுருக்காங்க. இதனால் அவளோட பந்ததி அப்படியே பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தைகளுக்கு அதை போய் சேரணும், லோகத்துக்கு இன்னும் நிறைய வரணுங்கிறது அவன் நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கே ஒரு பெரிய மன திருப்தியா இருக்கு இன்னைக்கு பேசினது. அடுத்தது என்னன்னா, இந்த வித்வான்கள்லாம் எல்லாரையுமே நாகஸ்வரம் தவல் வந்தவா வாசவா எல்லாரையுமே ஆனர் பண்ண விதம்லாம் ரொம்ப. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அதை அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் அரண்மனைகள்ல உள்ள மடங்கள்லாம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுமாரி விதூஷிகள்லாம் கூப்பிட்டு அவளை ஆதரிச்சதுனாலதான் இந்த சங்கீதம் இவ்வளவு தூரம் வர்றதுக்கே காரணம். அதுமாரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்ப இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா இன்னைக்கு அது நடந்தது ரொம்ப பெரிய கடவுள் கிருபை, குரு கிருபையில எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நாங்க பாக்கியசாலி. இப்ப நீங்க செஞ்ச விஷயம் இப்போ நாங்களே அனுபவிச்சிருக்கோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி கல்யாண வீட்டுக்கு போனோம்னா எங்களை உட்கார வச்சு
வெத்தலை பாக்கு கொடுத்து, தாம்பாளம் கொண்டாந்து சந்தனம். வச்சு காஃபி கொடுத்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது தான். இப்போ இல்லைண்ணா 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்க இன்னைக்கு. அது அப்ப குரு அந்த கிருபை, காலத்துல கடவுள் நடந்ததா? கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா அப்போ நடந்த மாதிரிக்கே இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாம் இப்ப நம்ம ரொம்ப எல்லாரும் சந்தோஷம், ஒண்ணு, ரொம்ப நம்ம நன்றி. எல்லாரும் ஒண்ணு. சங்கீத சௌஜன்யாவோடைய கான்செப்டே அதுதான். உங்ககிட்ட இருக்கிற கலைகள் எல்லாம் நீங்க வந்து எவ்வளவு தூரம் பரமாறுறீங்க, உங்களை பத்தி உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியணும். நீங்க எவ்வளவு பெரிய சர்வீஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய நாதோபாசகர்கள். நீங்க சொன்னீங்களே, நீங்க முன்னாடி போக பெருமாளும் சுவாமியும் பின்னாடி வர, அதுக்கு பின்னாடி வேத கோஷம் வரும்னு, வேதமும் நாதமும் ஒன்னாக அந்த இறைவனையே அடையக்கூடிய வழியாக காண்பித்த உங்க எல்லாருக்கும் கோடானு கோடி நன்றிகள் தெரிவித்து, நெக்ஸ்ட் பேனலிஸ்ட் நாதஸ்வரம் உலக சார்பாக அம்மாவுக்கு ஓரிரு வார்த்தை நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா, அம்மாவுக்கு உலகம் உள்ள ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க அப்பா என்னுடைய ரசிகர், ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். எவ்ரி பிரதோஷம் கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து நின்று நான் வாய்ச்சிட்டு என்னை பற்றி விமர்சிச்சுட்டு தான் அவர் போவார். அவர் அப்போ சொன்னார், அப்பா அம்மாவை எனக்கு பழக்கம் கிடையாது, அவங்க அப்பாவை தான் எனக்கு பழக்கம். அவங்க அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணுக்கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் ஏதோ ஒரு கௌரவம் உங்களுக்கு நாகஸ்வரத்துக்கு பண்ணுறேன்னு சொன்னார். அவர் இறந்துட்டார், அவர் வார்த்தை இறக்கலை. இவங்களுக்கு தெரியாது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கிட்ட சொன்னார். இவங்க அதை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து இறை செயல் தான். அவங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. ஒரு உங்களுக்கு மட்டும் இல்லை, 25 நாதஸ்வரம் 25 தவில் கலைஞர்களுக்கு செஞ்சுருக்காங்க. குருவோட செயல், நம்மளோட அடுத்த செயல் வருஷம் எதுவுமே இன்னும் இல்ல. இன்னும் கூடணும். அவரோட செயல் அடுத்த வருஷம் வளரணும். கூடிடும். இன்னும் 100 நாதஸ்வர வித்வான், 100 தவில் வித்வான். இந்த பேனல் டிஸ்கஷனை 2-3 மணி நேரம் கண்டிப்பா வச்சுக்கலாம் சார். Thank you. We will be honoring all உங்க the ஸ்கூல் panelists. பசங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆசீர்வாதங்கள். ரொம்ப சந்தோஷம். நல்லா பசங்க ப்ளீஸ் all of you மேலும் நல்லா கத்துக்கிட்டு நல்லா வளரணும். stand up and show your outstanding, the standing ovation for the 6 panelists on the stage. They were wonderful and wonderful and wonderful.